உலகெங்கும் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தை முதல் நாள் தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம மங்களகரமாக சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸ்டவ்வுக்கெல்லாம் கோலம் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல காய்கறி குழம்பு இருக்கு இல்லையா? ஸோ பொங்கல் அன்னைக்கு செய்வோம்ல வெண்பொங்கலுக்கு சாப்பிட்றதுக்காக. ஸோ அந்த குழம்பு தான் வந்துட்டு பண்ண போகிறோம். இந்த மாதிரி கோலம் போட்டு ஸ்டவ்வை பார்க்கும்பொழுது ரொம்பவே அழகாக இருந்தது. அப்போல்லாம் வந்துட்டு நான் சின்ன வயசில் இருக்கும்பொழுது அம்மாச்சி எங்கள் அப்பாச்சியெல்லாம் பார்த்துருக்கேன். சாணம் போட்டு அடுப்பு மழுகிட்டு காலையிலே கோலம் போட்டுருவாங்க. தினமுமே போடுவாங்க. ஸோ நம்ம எப்போயாவது ஒரு தடவை செய்யும்பொழுது கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் பல காய்கறி குழம்புக்காக வந்துட்டு எல்லாமே நாட்டு காய்கள் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். நாட்டு காய்கறி அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், பீர்க்கங்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். பட்டை அவரை, அப்புறம் சின்ன அவரை, அதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு, மொச்சை எல்லாமே சேர்த்துருக்கேன். இது கூடவே தக்காளி, பச்சை மிளகாய் இதுவுமே சேர்த்து பருப்பு எல்லாம் சேர்த்து நான் ஒன்றா வேக வைக்க போகிறேன். பருப்பு நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு நம்ம நிறைய சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஓகேவா? நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுனால பருப்பு இந்த அளவுக்கு போடுறேன். உங்களுக்கு கம்மியாக தான் வைக்க போகிறீங்க, 2 பேர் 3 பேருக்கு அப்படின்னா பருப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நிறைய பருப்பு போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில பேர் வந்துட்டு பருப்பு இல்லாமையும் செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சாலுமே இதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சிடட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 4 வெந்தயம் இருந்தால் போதும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது நல்லா பொரியட்டும். நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக தான். வரமிளகாய் போட்டு அது லைட்டாக வறுபடட்டும். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஆனதாக போதும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம குழம்புலேயே வந்துட்டு சின்ன வெங்காயம் நிறைய போட்டிருக்கோம். அதனால் நான் கொஞ்சமாக தாளிப்புக்காக மட்டும் போட்டுக்கிறேன். இப்போது இது நம்ம வச்சது நல்லா வெந்துருச்சு. பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இந்த டைமில் தணல் நீங்கள் வந்துட்டு கம்மியாக வச்சுக்கோங்க, அதிகமாக வைக்க வேணாம். அதுக்கு தான் நான் வந்துட்டு குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி இருக்கும் இல்லையா? ஸோ அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன், ஒரு வாசனைக்காக. இதுக்கு வந்து நீங்கள் சாம்பார் பொடி இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி, மல்லிப்பொடி போட்டாலே போதுமானது. இப்போ இதை நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் இதுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் வந்துட்டு கருகிஞ்சு அப்படின்னா வாசனை மாறிடும். வதக்கி விட்டுட்டு புளி தண்ணி நான் வந்துட்டு ஆல்ரெடி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச காய்கறிகளை இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு காய்கறியும் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த போட்ட மசாலாவோட இது நல்லா பிளெண்ட் ஆகணும். உங்களுக்கு தண்ணி இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னா இதிலேயே வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கே வச்சுட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் வந்துட்டு தேங்காயோட கொஞ்சமாக ஜீரகம்,
மல்லி விதை சேர்த்து அரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் பொழுது குழம்பு நல்லா ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் இது ஒரு கொதி வரணும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நான் சின்ன ஸ்டவ்வில் மாற்றிட்டு நான் அடுத்ததாக பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பொங்கலுக்கு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சாச்சு. நல்லா பட்டையெல்லாம் போட்டு மஞ்சள் கொத்தும் இதில் கட்டியாச்சு. 1/4 படி அரிசி தான் நான் சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு அதை கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் பச்சரிசியும் ஊற வச்சு நல்லா களைஞ்சி வச்சுட்டேன். பாப்பா வந்துட்டு நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சிட்டு இருந்தா. ஸோ அதனால் அவளையும் தூக்கி மேலே உட்கார வச்சு சரி நீ அவள் கொஞ்சம் போடட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ அவள் வந்துட்டு இப்போ அரிசி போட போகிறா. ஸோ அரிசியெல்லாம் போட்டுட்டு ஒரு கிளறி விட்டாச்சு. ஸோ இப்போது நம்ம ரைஸ் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாப்பா வந்துட்டு இப்போது ஏலக்காய் தட்ட ஆரம்பிச்சிட்டா. இது அவளுக்காகவே வாங்கின இடிக்கல். ஸோ அவளே வந்துட்டு நானே தட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டு இருந்தா. இப்போ பொங்கல் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் வந்துட்டு வெல்லமும் சேர்த்துட்டேன். அடுத்ததாக நம்ம சின்னதாக ஒரு சட்டியை வச்சு அதில் நெய் போட்டு முந்திரி, பாதாம், உலர் திராட்சை எல்லாமே சேர்த்துக்கலாம். இது லைட் ப்ரௌன் கலரில் வந்துச்சுன்னா போதும். ரொம்பலாம் வந்துட்டு வறுபட வேண்டாம். லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நெய்யில். ஸோ பாப்பாவுக்கு வந்துட்டு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் அவளே நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே அவளே பண்ணுவாள். அடுத்ததான் நம்ம பொங்கலில் அவள் இடித்த இந்த ஏலக்காய் பொடியும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே சேர்த்து நம்ம கிளறி விட்டுடலாம். பொங்கல் பார்க்கும் போதே ரொம்ப ஆசையாக இருந்தது சாப்பிட்ணும் போல். இது கூட இன்னும் கொஞ்சம் நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நம்ம இப்போ பொங்கலை இறக்கிடலாம். பொங்கல் நல்லா கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம சாமி கும்பிட ரெடி ஆகிடலாம். பழம், தேங்காய், கரும்பு, சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சு சாமிக்கும் படைச்சாச்சு. சாமிக்கு படைச்சதுக்கப்புறமா நானும் அத்திக்காவும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சக்கரை பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்ததாக பல காய்கறி குழம்பும் ரொம்ப சூப்பராக இருந்தது. வெண்பொங்கல் அத்தை வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அது கூட நம்ம பல காய்கறி குழம்பு வச்சு சேர்த்து சாப்பிட்டாச்சு. எல்லாமே ரொம்ப ருசியாக இருந்தது இன்றைக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போக போகிறோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.